ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இப்ப இதுல கடந்த வகுப்புகள்ல 16ஆம் பகுதி வரைக்கும் நம்ம நிறைவு செய்தோம். 5வது அத்தியாயத்தினுடைய 16 பகுதிகள். அதுல இந்த அஸ்வபதி மன்னன் வந்து அஸ்வதராஸ்வர் அப்படிங்கிறவருடைய மகனான புட்டிலர் இருக்கார் இல்லையா? அந்த புட்டிலர் இடத்துல வந்து பேசும்போது, "நீங்க இறைவனை எப்படி தியானிக்கிறீங்க?" அப்படின்னு கடைசியா கேட்டாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, "தண்ணீரை மட்டுமே நான் தியானித்து வருகிறேன்" அப்படின்னு பதில் சொன்னாரு. அஸ்வபதி மன்னன் என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து உண்மையிலேயே அந்த ஈஸ்வரன தான் தியானிக்கிறீங்க. ஆனாலும் ஈஸ்வரனுடைய ஒரு அங்கமாக இருக்கின்ற இந்த நீரை மட்டும் நீங்க தியானிப்பதனால, அதற்குண்டான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உண்ண உணவு கிடைக்கும். நல்ல குலத்தில உங்களுக்கு குழந்தைகள் பிறப்பாங்க. எல்லாமே நல்லது தான். ஆனாலும் அந்த அடிப்படையில பார்க்கும்போது, நீங்க ஒரு அடி வயிற்றை மட்டும் தியானிக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் என்னிடம் வராதிருந்தால், உங்கள் அடிவயிறு வெடித்திருக்கும் அப்படிங்கிற மாரி அஸ்வபதி கூறினார் என்று நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இங்க ஈஸ்வரன் அப்படிங்கிறது எல்லையில்லாத ஒரு பிரபஞ்சமா இருக்கிறதுனால, அந்த பிரபஞ்சத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிய மட்டும் நம்ம தியானிக்க கூடாது. எல்லாமே ஈஸ்வரன்ங்கிறத புரிஞ்சுகிட்டு, எல்லாவற்றிலும் இறைவனை காண வேண்டும் என்று தான் இங்க சாஸ்திரம் சொல்லிக் குடுக்கிற விஷயமா பார்க்கப்படுது. அப்ப நம்ம வந்து கோயில்ல மட்டும் தான் இறைவன் இருக்கான் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு நம்ம கோயிலுக்கு போறத விட, எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான்னு தெரியும்போது, நம்ம எல்லா உயிர்களையும் நேசிக்க ஆரம்பிச்சுடுவோம் இல்லையா? அதனுடைய தாத்பரியத்த தான் இப்படி வந்து பூடகமா சாஸ்திரம் பேசிட்டு இருக்கு. ஏன்னா, இது புரியாதனால தான் நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கோயிலுக்கு போயி கோயில்ல அன்னதானம் பண்றேங்கிறாங்க. அல்லது கோயில்ல போய் பாலாபிஷேகம், தேனபிஷேகம் பண்றேங்கிறாங்க. இதெல்லாம் பண்றாங்க. ஆனா, அதுல ஒரு சுயநலம் இருக்கு. ஏன்னா, நான் மட்டும் தான் கடவுளுக்கு இத செய்றேன். அதனால எனக்கு மட்டும் தான் நன்மை வரும். அவன் வந்து பாலாபிஷேகம், தேனபிஷேகம் பண்ணல. அதனால அவனுக்கு பாவம் தான் வரும். அப்படிங்கிற மாரி இவங்க நெனச்சுக்கிறாங்க. ஆனா, அப்படி இல்லை இல்லையா? இறைவன் என்ன பண்றான்? கோயிலுக்கே போகாதவனுக்கு கூட எல்லா வளங்களையும் குடுக்குறானா இல்லையா? அப்ப கோயிலுக்கு போகிறவனுக்கு தான் வளங்கள். கோயிலுக்கு போகாதவனுக்கு வளங்கள் கிடையாதுன்னா, அப்ப இறைவன் எப்படி ஓர வஞ்சனை உள்ளவனா மாறிட மாட்டானா? அப்ப இத நம்ம புரிஞ்சுக்கணும். இது அடிப்படை பிரின்சிபல் என்ன அப்டின்னா, இங்க இறைவனே எல்லாமா இருக்கிறான். அதனால நீ இத செய், இத செய்யக்கூடாதுன்னு அவன் சொல்றது கிடையாது. செய்வதனுடைய நோக்கம் என்னன்னு நாம புரிஞ்சுகிட்டு செய்யணும். அவ்வளவுதான் விஷயம். அததான் இங்க சாஸ்திரம் பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப இன்றைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்டின்னா, இந்த அஸ்வதி மன்னர் என்ன பண்றாருன்னா, அருணனின் மகனான உத்தாலகரிடம் கேட்கிறாரு. "கௌதமரே, நீங்கள் எந்த இறைவனை தியானிக்கிறீர்கள்?" அவர் கேட்கும்போது, அவன் பூமியை மட்டுமே நான் தியானித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லிட்டாரு. அந்த பூமியை மட்டும் நீங்க தியானிக்கிறதுனால, அந்த பூமியின் பலனாக உண்ண உணவு கிடைக்கிறது. இனியவற்றை காண்கின்றீர்கள். உண்ண உணவு கிடைப்பது போல உங்களுக்கு நல்ல குலத்திலே தெய்வீக பேரொளி திகழ்கிறது. ஆனால் நீங்கள் வைஸ்வானர பகவானின் பாதங்களை மட்டுமே தியானிக்கிறீர்கள். ஒருவேளை என்னிடம் நீங்கள் வராதிருந்தால் உங்கள் கால்கள் ஆற்றலை இழந்திருக்கும் அப்படிங்கிற மாரி இங்க அஸ்வபதி சொல்லிட்டார். இந்த மாரி 17வது பகுதி நிறைவடைந்தது. அப்ப கடைசியாக அஸ்வபதி மன்னன் அந்த 6 பேரிடமும் சொன்னார். நீங்கள் வைஸ்வானர பகவானின் தலை, கண், கால் என்றெல்லாம் பகுதி பகுதிகளாக தியானிக்கின்றீர்கள். அதனால் நீங்கள் உண்ணும்போது, நீங்கள் அந்த தனிநபர் உண்பதாக நினைக்கின்றீர்கள். ஆனால் யார் அவரை எல்லா பகுதிகளையும் தன்னுள் கொண்ட முழுமையான அனைத்தையும் அறிபவராக தியானிக்கின்றானோ, அவன் எல்லா உலகங்களிலும், எல்லா உயிர்கள் வாயிலாகவும் உணவை உண்கின்றான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்த இங்க உடைக்கிறாரு அப்படின்னு நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். ஏன் அத நான் இப்ப ரிப்பீட் பண்றேன் அப்படின்னா, இப்ப உண்மையிலேயே இங்க வந்து பிரபஞ்சம் என்ற ஈஸ்வரன் வந்து உங்களுக்குள்ள தான் இருக்கிறான். அதாவது உங்க உடம்பே ஒரு பிரபஞ்சம் தான். உங்க உடம்புக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. அப்போ நீங்க வந்து சரியா இருந்தீங்கன்னா, இந்த உலகம் சரியா இருக்கும். நீங்க சரியா இல்லன்னா, உலகம் சரியா இருக்காது. இதுதான் விஷயம். அப்ப அதுக்கு என்ன இங்க புரிய வைக்க பார்க்குறாங்க அப்படின்னா, அஸ்வதிபதி மன்னன் வைஸ்வானர வித்தையை இப்போது நிறைவு செய்யப் போகிறார். என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, வைஸ்வானர பகவானுக்கு பேரொளியே தலை, பல வடிவங்களே கண்கள், பல வழிகளே பிராணன், எங்கும் பரந்த தன்மையே நடுப்பகுதி, செல்வமே அடிவயிறு, பூமியே பாதங்கள், யாக குண்டமே நெஞ்சு, குசப்புல்லே நெஞ்சிலுள்ள முடி, கார்கபத்திய அக்னியே இதயம், தட்சிண அக்னியே மனம், ஆகாவனி அக்னியே வாய் அப்படின்ட்டு இங்க நம்முடைய உடம்புல இப்ப நாம மனிதனா இருக்கிறோம்னா நமக்கு உடம்புல கை, காலு, மூக்கு, நாக்கு அப்படின்னு எல்லாமே புலன்கள் முதல் கொண்டு 5 கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா? இது எல்லாம் வந்து எப்படி அது ஈஸ்வரனா இருக்கிறது அப்படிங்கிறது இங்க சொல்ல வருது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த வழிபாட்டில் அல்லது தியானத்தின் செயல்முறை பகுதியை விளக்குவதற்காக தாமும் விராட் புருஷனின் 5 அங்கங்களை சேர்த்துக் கொண்டார் அஸ்வபதி என்று இங்க பார்க்க முடிகிறது. அது எப்படின்னா, இவைகள் அன்றாட வாழ்க்கையினுடன் இணைந்த பகுதிகளாகும்.
வேத காலத்தில் யாக யக்னங்களே முக்கியமான வழிபாடாக திகழ்ந்தன. யாகத்தின் 5 அங்கங்களையும் விராட் புருஷனின் அங்கங்களாக தியானிக்குமாறு அவர் உபதேசித்தார். இதனுடன் இணைந்தே இனி வருகின்ற அந்த பிராண அக்னி ஹோத்திரம் இங்கு விளக்கப்படுகிறது என்பதாக நம்ம பார்க்க போறோம். அப்ப இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நம்ம வெளிய பண்ணக்கூடிய யாகம் இருக்கு இல்லையா? ஹோமகுண்டம். அந்த ஹோமகுண்டம் வந்து நம்ம வெளிய வேள்வி பண்றதுக்காக என்ன பண்ணுவோம்? செங்கற்களால் ஒரு ஹோமகுண்டத்த அமைப்போம். அதுல விறகுகள், அதாவது சமித்துக்கள கொண்டு வந்து விறகுகளாக போட்டு, அதுல நெய்ய ஊத்தி பத்த வச்சு, அப்புறம் அதுல ஆகுதிகள்லாம் நெறைய விஷயங்கள குடுப்போம். அப்ப இது மாரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பண்றது வந்து அப்படியே விராட் புருஷனோட உடம்போட இங்க தியானிக்கிற மாரி இந்த இடத்துல சொல்லப்படுது. அதுல என்னென்ன இது வந்து இறைவனோட இணையுது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு. அந்த லிஸ்ட்ட நான் அப்படியே உங்களுக்கு பராபரம் குரூப்ல குடுக்குறேன். அப்புறம் நீங்க அந்த கிளாஸ் முடிஞ்சு பொறுமையா பாருங்க. அனுப்பிச்சிருக்கேன். அது சொல்றேன் உங்களுக்கு இப்ப என்னென்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் தான் விராட் புருஷன். சொர்க்கம் தான் இங்க வந்து தலை. சூரியன் தான் கண்கள். வாயு தான் பிராணன். ஆகாசம் தான் நடுப்பகுதி. தண்ணீர் தான் அடிவயிறு. பூமி தான் கால்கள். யாக குண்டம் தான் நெஞ்சு. அப்ப யாகத்துல நெய் எடுத்து ஊத்துறோம் இல்லையா? அதுக்கு உண்டான புல், தர்பை புல் மற்ற விஷயங்கள் யூஸ் பண்றோம் இல்லையா? அதுதான் முடி. கார்கபத்திய அக்னி இதயம். தட்சிண அக்னி மனம். ஆகவனி அக்னி வாய். இப்படிதான் இங்க வந்து ஹோமம் நடத்தப்படுது அப்படிங்கிறது இங்க வந்து சொல்லிடுறாங்க. அப்ப அக்னிஹோத்திரம் என்பது ஒரு வைதீக இல்லறத்தான் தினமும் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று. வைஸ்வானர பகவானை தியானம் செய்பவன் பிராணாக்னி ஹோத்திரம் செய்கிறான். தான் உண்பதையே வைஸ்வானர பகவானுக்கு ஆகுதி செய்கின்றான் என்று இந்த இடத்துல பார்க்கப்படுது. இதோட 18வது பகுதி நிறைவாகிறது. அப்ப நான் இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப் போறேன் இந்த பாடத்திட்டத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராண அக்னி ஹோத்திரம் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. அதாவது அக்னி ஹோத்திரம் அப்படின்னா, நெருப்புல வந்து நம்ம ஆகுதிகள போடுறது. அது சாதாரணமா நம்ம வீட்ல வந்து பண்ணக்கூடிய அக்னி ஹோத்திரம் மாரி இல்லாம, இது பிராண அக்னி ஹோத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இது எப்படி செய்றது அப்படின்னா, சில வித்தைகளுடன் சில கிரியைகளும் சேர்ந்திருக்கக்கூடும் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உதாரணமாக பிராண வித்யை மற்றும் அதனுடன் இணைந்த மந்திர கிரியைகள் பற்றி இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம். அதுபோலவே இப்ப வைஸ்வானர வித்தையுடன் இணைந்தது பிராணாக்னி ஹோத்திரம் என்று இதனை பார்க்கின்றோம் என்பதாக இங்கே பார்க்கிறோம். அப்ப இது எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, வைஸ்வானர பகவானை தியானிப்பவன். இப்ப வந்து வைஸ்வானரன்னா யாரு? ஈஸ்வரன் தானே. விஸ்வம் என்றால் உலகம். அதுதான் வைஸ்வானரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க வந்து வைஸ்வானர பகவானை வந்து தியானிப்பவன் உண்ணும்போது முதல் பகுதியை ஆகுதியாக அளிக்க வேண்டும். இப்ப நீங்க வந்து சாப்பாட்டுக்கு உட்கார்றீங்க சாப்பிடுறதுக்கு. அப்ப உடனே எடுத்து லபக்கு லபக்குன்னு முழுங்கிடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல வந்து ஒரு கவளம், முதல் சாப்பாடு ஒரு உருண்டை கையில எடுக்கணும். அத எடுத்துட்டு பிராணாய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மந்திரத்தோட நம்ம அந்த சாப்பாட வாய்க்குள்ள போடணும். இப்படி நீங்க பிராணாய ஸ்வாகான்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு நீங்க வாய்க்குள்ள போட்டீங்கன்னா, உங்களுடைய பிராணன் திருப்தி அடைகிறது இல்லையா? உங்களுடைய பிராணன் திருப்தி அடையுதுன்னா இங்க என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த பிரபஞ்ச பிராணனாக இருக்கிற சமஷ்டி பிராணனே திருப்தி அடைஞ்சிரும். அதாவது நீங்க ஈஸ்வரனுக்கே நீங்க இதுதான் உணவு குடுக்குற மெத்தடு. நீங்க போய் கோயில்ல பால் அபிஷேகம் பண்றதுனாலயோ, தேன் அபிஷேகம் பண்றதுனாலயோ, அல்லது அங்க போய் நீங்க காக்காக்கு சாப்பாடு வைக்கிறதுனாலயோ நடக்கிற விஷயம் அல்ல இங்க. இங்க எப்படின்னா, நாம்ப சாப்பிடுற சாப்பாட்டே ஈஸ்வரன் சாப்பிடுறான். எப்படி சாப்பிடுறான்னு புரிஞ்சுகிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறது இங்க சொல்ல வருது சாஸ்திரம். அதனால தான் நீங்க வந்து கோயில்ல பால் அபிஷேகம் பண்ண பிறகு அத கல்லுல ஊத்தி பால் வீணா போகுது அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்ல. ஏன்னா, அந்த கல்லுல ஊத்துற பாலுமே வழிஞ்சு போய் வெளிய வந்து அந்த மண்ணுல கலக்கும்போது, அங்க இருக்கிற புழு, பூச்சிகள், அந்த எறும்புகள் எல்லாம் சாப்பிடும். அந்த பால குடிச்சுக்கும். அப்பவும் ஈஸ்வரன் தான் சாப்பிடுறான். ஆனாலும் அத நம்ம எதற்காக செய்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அதாவது ஏதோ நானும் பூஜை பண்றேங்கிற அகங்காரத்துல போய் பூஜை பண்ணக்கூடாது. கோயில்ல பண்றவன்லாம் அப்படிதான் நான் வேண்டிக்கிட்டேங்க. நான் வந்து நாளைக்கு அபிஷேகத்துக்கு குடுக்கலான்னு இருக்கேன்னு பெருமை அடிச்சுக்குவான். எதுக்குப்பா அபிஷேகம் குடுக்குறேன்னா, நான் வந்து அது நடக்கணும். என் பையன் நல்லா பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன். அது நடந்துருச்சு. நான் அபிஷேகத்துக்கு குடுக்குறேன்பான். அந்த மாரி குடுக்குற அபிஷேகத்தினால வந்து இறைவன் மகிழ்வது கிடையாது. ஏன்னா, அது உண்மையாவே அது வந்து இறைவனுக்கு போய் சேர்ற மாரி இல்ல. காரணம் என்ன? அவன் விரும்பி சாப்பிடுறது கிடையாது. எதேர்ச்சையா போய் சேர்ற மாரி அது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எல்லாமே அவனுக்குள்ள தான் இருக்கு. அவன் என்ன போய் தனியா சாப்பிடுறதுக்கு இருக்கு. இந்த ஈஸ்வரனுக்குள்ளேயே எல்லாமே இருக்கிறதுனால, இப்ப நீங்க வந்து எத குடுக்குறதா இருந்தாலும் எங்கிருந்து எடுத்து குடுப்பீங்க? உங்க வீட்ல இருந்து எடுத்து குடுக்க முடியுமா? எல்லாமே ஈஸ்வரன்கிட்ட தான் எடுத்து குடுக்க முடியும். நீங்க வெளிய இருந்து ஒண்ணு பிரிச்சாலும், ஒண்ணு பறிச்சாலும், இப்போ நீங்க போய் ஒரு மரத்துல இருந்து ஒரு பழத்த பறிச்சாலும், நீங்க தேங்காய் மரத்துல இருந்து தேங்காய பிச்சாலும், எல்லாமே எங்கிருந்து கிடைக்கும்? எல்லாம் இயற்கையிலிருந்து கிடைக்கிறது தான். எதுவுமே உங்க சொந்த தயாரிப்பு கிடையாது. ஏன்னா நீங்களே சொந்த தயாரிப்பு கிடையாது. அப்ப இந்த அடிப்படை உண்மைய புரிஞ்சுக்கணும். அப்ப அதனால இங்க எல்லாமே ஈஸ்வரனிடமிருந்து பெறப்பட்டு ஈஸ்வரனுக்கே கொடுக்கப்படுகிறது. ஆனா எப்படி கொடுக்கிறோம்? அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம்னு இங்க சொல்ல வருது. அதனால இங்க முதல்ல நீங்க சாப்பிட உட்காரும்போது, பிராணாய ஸ்வாகான்ட்டு முதல் மந்திரத்த சொல்லிட்டு சாப்பாட வாய்க்குள்ள போட்டீங்கன்னா,
பிராணன் திருப்தி அடைகிறான். இது மாரி 5 வாயுக்கள் திருப்தி அடைய போகுது. அப்ப விராட் புருஷனை சாதாரண மனத்தால் தியானிக்க இயலாது. எனவே வைஸ்வானர பகவானை தியானிப்பவன் தனது அங்கங்களையே விராட் புருஷன் அங்கங்களாக தியானிக்க வேண்டும் என்று இங்க இந்த இடத்துல சொல்லிக் குடுக்குது. அப்ப இங்க என்னன்னா, நானே இந்த பிரபஞ்சமா இருக்கிறேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் ஈஸ்வர தன்மை. அதாவது நானே ஈஸ்வரன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க உண்ணுகின்ற உணவு தான் ஈஸ்வரன் உண்கின்ற உணவு. உங்களுக்கு நடக்கின்ற நன்மை, தீமைகள் தான் ஈஸ்வரனுக்கு நடக்கின்ற நன்மை, தீமைகள். அப்ப இங்க இருமைகளே உங்களுக்குள்ள உண்டாயிட்டு இருந்ததுன்னா, அது ஈஸ்வரன் இடத்திலிருந்து இருமைகளாக வெளிப்பட்டுகிட்டு இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் தான் இங்க "தீதும் நன்றும் பிறர் தர வாரா" அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்குன்னு பலமுறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா உங்களுடைய எண்ணம் எப்படியோ, உங்களுடைய வாழ்க்கை அப்படி இல்லையா? ஏன்னா நீங்களே ஈஸ்வரனா இருந்து வாழ்றதுனால, உங்களுடைய மனோபாவத்துல வந்து முடியாது, நடக்காது, ஆகாதுன்னு நெனச்சீங்கன்னா, ஆகாது, நடக்காது, முடியாது. ஏன்னா அதான் நடக்கப் போகுது. முடியும், நடக்கும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அது நடக்கப் போகுது. இப்படித்தானே எல்லாமே நம்முடைய மனம் சார்ந்து தானே இருக்கு. அப்ப அந்த புரிஞ்சுகிட்டு இங்க நம்ம இந்த பயிற்சி செய்யணுங்கிறதுக்காக இங்க சொல்லித் தரப்படுறது. அப்ப இங்க எப்படின்னா, நீங்க வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனாக உங்கள நினைக்காம, ஈஸ்வர உடல்ல ஒரு அங்கம் என்று தியானிக்கிறீங்கன்னா, எல்லாமே ஈஸ்வரனுக்கு குடுக்குற மாரி இது புரிய வருங்கிறது இங்க சொல்லித் தராங்க. அப்ப தான் உண்பதையே தன்னுள் உரைகின்ற வைஸ்வானர பகவானுக்கு ஆகுதியாக அளிக்க வேண்டும். தான் உண்பதையே தன் நெஞ்சாகிய யாக குண்டத்தில் வளர்க்கின்ற அக்னிக்கு வாய் என்னும் ஆகாவனிய அக்னியின் ஆகுதியாக அளிக்கிறான் அவன் என்பதாக இங்க பார்க்கிறது. அப்ப ஏன் இங்க அப்படி பார்க்கப்படுதுன்னா, பிராணன் உடம்பில் முக்கியமான 5 வழிகளில் செயல்படுகின்றது. இந்த 5 செயல்பாடுகளை வைத்து அது 5 பெயர்களால் அழைக்கப்படுகிறது. அந்த 5 பிராணன்களும் முதல் 5 கவளங்கள் அல்லது பருக்கைகள் ஆகுதியாக உரிய மந்திரங்களுடன் அளிக்கப்படுகின்றன என்பதாக இங்க பிராணாக்னி வித்யா வந்து இங்க சொல்லிக் கொடுக்கப்படுது. அப்ப இங்க பிராணாக்னி வித்யா வந்து ஏன் சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படின்னா, இங்க பிராணன் தானே உயிர். அந்த பிராணன் போயிட்டா உயிர் போயிடுச்சுன்னு சொல்றோம். அப்ப இங்க உண்மையிலேயே பிராணன் தான் உயிருங்கும்போது, இறைவனே உயிரா தான் இருக்கிறான்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனா நீங்க என்ன நெனச்சுக்கிட்டீங்க, தனிப்பட்ட இந்த உடல் தான் நான் அபிமானிக்கிறதுனால நீங்க ஜீவன்னு சொல்லிக்கிறீங்க. ஆனா நீங்க ஜீவன்னு சொல்லிக்கிட்டாலும், இந்த ஜீவன் எங்க இருக்கிறான்? அதே இறைவனிலிருந்து பிரிக்க முடியாதவனா தான் இருக்கிறான். நீங்க என்ன இந்த பிரபஞ்சத்த விட்டு வெளிய போயிட்டீங்களா? நான் இந்த பிரபஞ்சத்துக்கே வெளிய இருக்கிறேங்க. நான் வந்து ஜீவனுங்க. இந்த பிரபஞ்சம் வேறங்க. அது வந்து பரமன்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்கிறேன் நானு. ஏன்னா வேதம் அததான் சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ வந்து பிரிக்கவே முடியாது. ஆனா நீ இந்த உடல்ன்ற ஒரு அபிமானத்தினால உன்ன பிரிச்சுக்கிட்டு தன்னை ஜீவன்னு சொல்லிட்டு இருக்க. அதனால இங்க நீ வந்து தனியாள் கிடையாது. ஈஸ்வரனே நீ தான் அப்படின்னு சொல்லிக் குடுக்குற விஷயம் தான் இங்க வைஸ்வானர வித்யா. அப்ப இங்க என்னன்னா, பிராணன் திருப்தி அடைந்தா உங்களுடைய கண் திருப்தி அடைகிறது. கண் திருப்தி அடைந்தால் சூரியன் திருப்தி அடைகிறான். அப்ப சூரியன் திருப்தி அடைந்தால் சொர்க்கம் திருப்தி அடைகிறது. சொர்க்கம் திருப்தி அடைந்தால் சொர்க்கம் மற்றும் சூரியனின் கீழுள்ள அனைத்துமே திருப்தி அடைகின்றன. இவ்வாறு இந்த பிரபஞ்சமே திருப்தி அடைவதால் அவன் மக்கட் செல்வம், கால்நடை செல்வம், ஏராளமான உணவு, உடல் வலிமை மற்றும் புனித பேரொளி ஆகியவற்றை பெற்று திருப்தி அடைகிறான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை உடைக்குது. அப்ப இது எத்தன பேரால செய்ய முடியும்? நீங்க முடிவு பண்ணிக்கங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நெறைய பேர் வந்து ஏன் நல்லா வாழ்றாங்க? நம்ம ஏன் நல்லா வாழ முடியல? பொருளாதார ரீதியா நம்ம ஏன் டைட்டா இருக்கிறோம்? நம்ம பொருளாதாரத்தையே தேடுறதுனால டைட்டா இருக்கிறோம். விஷயம் இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்ப உங்களுக்கு வந்து பணக்காரன் ஆகணும்னு ஆசை. நீங்க பணத்த நோக்கியே ஓடுனா பணக்காரன் ஆயிட முடியுமான்னா, முடியாதுங்கிறது சாஸ்திரம். ஏன்னா, நீங்க வந்து பணத்த நோக்கி ஓடுற வித்தை வந்து பணத்த நோக்கி ஓடுற விஷயம் கிடையாது. உங்கள நீங்க உணர்ந்துட்டா, நீங்க உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கிடைச்சிடும். அதுதான் இங்க விஷயம். இப்ப உங்களுக்கு என்ன தேவை? இப்ப வந்து இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? நேத்து கூட ஒருத்தர் என்கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போது நான் இத தான் சொல்லிக் குடுத்தேன். அவரு வந்து நெறைய பெரிய பணக்காரரு. அவரு கனடாவுல இருக்காரு. அவருக்கு வந்து நெறைய பொருள்கள் வாங்கி அது இது யூஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அப்ப கார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காரே 4,00,00,000 3,00,00,000க்கு தான் கார் வாங்குறாரு. அவரு இப்ப தான் மெர்சிடிஸ் பென்ஸ் கார மாத்துனாரு. அப்புறம் வந்து இப்ப டெஸ்லா கார் எடுத்தாரு. அப்ப டெஸ்லா காருடைய விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 8,00,00,000. அப்ப ரூ. 8,00,00,000 கார் வாங்குறாருன்னா, அவரு எத்தன கோடி வச்சிருப்பாருன்னு நீங்க பார்த்துக்கங்க. அப்ப அத்தன கோடி இருந்தாலும், அவருக்கு நிம்மதி இல்ல, கடன் இருக்கு. என்ன காரணம்? பணம் பல கோடிகள் இருக்கலாம். கோடி கோடியா பணம் இருக்கலாம். ஆனா மனசுல நிம்மதி வேணும் இல்லையா? அப்ப அவர் ஈஸ்வர நீதிக்குள்ள வந்து நான் வேணுங்கிறத அடையறேன்னு என்கிட்ட சொன்னாரு. உண்மதான். அவர் கார் வேணும்னு நெனச்சா கார் வரும். பங்களா வேணும்னா பங்களா வரும். அதெல்லாம் கிடைக்கும். ஆனா எது கிடைக்கல? நிம்மதி கிடைக்கல இல்லையா? மனசுல வந்து திருப்தியும், நிம்மதியும் கிடைக்காம போயிடுது இல்லையா? அது எப்படி கிடைக்கும்னா, இங்க விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய தேவைய நீங்க சரியா திட்டமிடணும். என்ன திட்டமிடணும்னா, இங்க நான் சொல்லிக் குடுக்குறது என்ன தெரியுமா? அமைதியும், ஆனந்தமும் தான் எனக்கு தேவைன்னு நீங்க நெனைங்க. உங்களுக்கு தேவையானது ஒண்ணே ஒண்ணு தான். அது எது தெரியுமா? அமைதி, ஆனந்தம். நீங்க வந்து அமைதி, ஆனந்தத்த தேடிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு வந்து எப்பவுமே அமைதியா இருக்க முடியும். ஆனந்தமா இருக்க முடியும்னா, இயற்கை என்ன பண்ணும்? உங்கள துன்புறுத்தாம இருக்கும்.
நீங்க அமைதியை நோக்கி போகும்போது உங்களுக்கு கஷ்டமான வேலைகள் வராது. அப்ப நீங்க ஆனந்தமா இருக்க முடியும். அப்ப ஆனந்தமா இருக்கிறதுன்னா என்ன? உங்களுக்கு பினான்சியல் ஸ்ட்ரகிள் வரக்கூடாது. பொருளாதார பிரச்சனை வந்துட்டா உங்களுக்கு ஆனந்தம் போயிடும்ல. அப்ப உங்க ஆனந்தம் போகணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? பணமும் வேணும். உங்களுக்கு ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா என்ன என்ன ஆயிடும்? ஆனந்தம் போயிடும்ல. அப்ப உங்களுக்கு ஆரோக்கியமும் வேணும். அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. நீங்க ஆனந்தமும், அமைதியும் வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். இதுதான் க்ளூ. இப்ப நான் சொல்ற க்ளூவ நல்லா புடிச்சுக்கணும். உங்களுக்கு ஆனந்தமும், அமைதியும் மட்டும் வேணும்னு கேட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு பணமும் கிடைக்கும், ஆரோக்கியமும் கிடைக்கும். ஆனா, நீங்க ஆரோக்கியம் மட்டும் வேணும்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கியம் கிடைக்கும். ஆனா, வேற கஷ்டம் வந்துரும். பொருளாதார கஷ்டம் வந்துரும். இல்ல எனக்கு பொருளாதாரம் மட்டும் தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் கிடைச்சிடும். ஆரோக்கியம் போயிடும். பணம் இருக்கும். ஆனா, வீடு நெறைய சாப்பாடு இருக்கு. வீட்ல நெறைய விதவிதமான அறுசுவை உணவுகள் இருக்கு. சாப்பிட முடியாது. சர்க்கரை நோய் இருக்கும். பிரஷர் இருக்கும். போச்சா? அப்ப புரிஞ்சுக்கணும். வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இங்க நமக்கு என்ன தேவை? ஆரோக்கியம் தனியா வேணும். எனக்கு பணம் தனியா வேணும். எனக்கு கார் வேணும். எனக்கு பங்களா வேணும். அப்படின்னு நீங்க தனித்தனியா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, தனித்தனியா குடுக்கும். ஆனா, டைம் எடுக்கும். அது கிடைச்சாலும் அதனால உங்களுக்கு இன்பம் வருமா? இன்பமே வரும்ன்னு சொல்ல முடியாது. துன்பமும் வரலாம். அவர் அததான் என்கிட்ட சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, ஒரு கார் வாங்குனாராமா. அது என்னமோ ஒரு பேர் சொன்னாரு. ஃபாரின் கார். அது ரொம்ப காஸ்ட்லி காரு. அங்கெல்லாம் கனடாவுல வந்து ரொம்ப ஹை ஸ்பீட்ல தான் போவாங்க. மோர் தென் 120 ஸ்பீட்ல போவாங்க. 120 ஸ்பீட்ல போயிட்டு இருந்தாராமா. திடீர்னு முன்னாடி போயிட்டு இருந்தவன் பிரேக் அடிச்சுட்டான். இவரும் பிரேக் அடிச்சாரு. ஆனா இவருடைய வண்டி வந்து காஸ்ட்லி வண்டி. அப்படியே டக்குன்னு நின்னுது. கொஞ்சம் கூட போய் அந்த கார்ல மோதவே இல்ல. இதே கொஞ்சம் விலை கம்மி வண்டியா இருந்தா பிரேக் நிக்காது. போய் கண்டிப்பா அந்த ஸ்பீட்ல முன்னாடி இருக்கிற வண்டியில போய் இடிச்சிடும். ஆனா இவரு அடிச்ச பிரேக்கு அப்படியே வண்டி அட்டகாசமா அதே இடத்துல நின்னுடுச்சு. ஆனா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? பின்னாடி வந்தவன் இவர் கார்ல மோதிட்டான். பின்னாடி வந்தவன் இவர் கார்ல மோதுன உடனே, அவன் கார் பாதி காணோம். ஏன்னா, அவ்வளோ தூரம் அந்த காருடைய முன்னாடி இன்ஜின் எல்லாம் அப்படியே டேமேஜ் ஆகி, அவன் கண்ணாடிகள் எல்லாம் உடைஞ்சு, அவன் டிரைவர் சீட் வரைக்கும் அவனுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனா, இவருடைய கார்ல பின்னாடி வெறும் பம்பர் மட்டும் தான் டேமேஜ். கார்ல ஒரு டேமேஜும் இல்ல. என்ன காரணம்? காஸ்ட்லி காரு. அந்த கார் வந்து அடிபட்டா கூட எந்த பொருளும் டேமேஜ் ஆகாது. ஆனா, அந்த காஸ்ட்லி கார்ல இருக்கிற பம்பர் மட்டுமே ரூ. 4,00,000. வெறும் பம்பர் மட்டும் ரூ. 4,00,000க்கு மாத்தணும். நம்ம காரே ரூ. 4,00,000க்கு வாங்கி ஓட்டிட்டு இருப்போம். அப்ப அதனால என்ன சொல்றேன்னா, அவங்க சேஃப்டி அதாவது உயிருக்கு பாதுகாப்புக்காக அவ்வளவு விலை உயர்ந்த கார் வச்சிருக்காங்க. அந்த கார்ல வந்து மத்த கார் அடிச்சாலும் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வராது. தன்னுடைய காருக்கும் ஆபத்து வராது. ஆனா அத புழங்குறதுக்கான வசதி இருக்கணும் நம்மகிட்ட. ரூ. 10,00,00,000 ஒரு கார் வாங்கி நம்ம ஓட்டுறோம்னா, நம்ம எத்தன கோடி சொத்து வச்சிருக்கணும்ங்கிறத நீங்க புரிஞ்சுகிட்டு செய்யணும் இல்லையா? அதுக்கு சொல்றேன். அப்போ இது எதுக்கு இங்க சொல்றேன்னா, இப்ப கார் கேட்டாருல்ல, அவர் என்ன பிளான் பண்ணாராமா, இந்த கார நான் மாத்தணும்னு முடிவு பண்ணினேன். என்னுடைய மனசுல வந்து நானு லா ஆஃப் அட்ராக்ஷன்க்குள்ள அதாவது ஈஸ்வர நியதிக்குள்ள போய் நான் கார மாத்தணும்னு நான் என்னுடைய சங்கல்பம் வச்சேன். அந்த சங்கல்பன வச்ச உடனே எனக்கு கார் மாத்துறத பாருங்க இப்படி உண்டு பண்ணிடுச்சுங்க. பின்னாடி வந்து ஒரு வண்டி இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டதுனால, இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா இந்த கார நான் மாத்தணுங்கிற கம்பல்சன் வந்துருச்சு. அப்ப நான் ரூ. 4,00,000 போட்டு பம்பர் மாத்துனாலும், இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கார் கண்டிப்பா மாத்தி ஆகணுங்கிறதுனால, நான் இப்ப வேற ஒரு கார் வாங்க போறேன். அதோட காஸ்ட்லி கார் வாங்க போறேன். ஆனா, கார மாத்தணும்னு நெனைக்கிற அந்த வேண்டுதல் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கார வந்து சேஃப்டியா வச்சுக்கல. டேமேஜ் பண்ணிடுச்சு பாருங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க ஒண்ண கேட்டீங்கன்னா, அத குடுக்கும். இன்னொன்னு வேற மாரி பண்ணி விட்டுடும். அப்ப இந்த மாரி இவரு வந்து இப்படி கேட்காம வேற மாரி கேட்டிருந்தாருன்னா, அந்த கார் டேமேஜ் ஆகாம அவர் கார் மாத்திருக்கலாம் இல்லையா? அப்ப இங்க தான் நம்ம கேட்கிறதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. பூடகமா நெறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த ஈஸ்வர நீதிக்குள்ள போகும்போது, நம்முடைய தேவைய நம்ம சரியா அறிஞ்சுகிட்டு கேட்கணும் இல்லையா? அதனால நான் என்ன சொல்றேன், இப்ப உங்களுடைய தேவைகள் என்னன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா உங்களுக்கு என்ன பணம் இருந்தா பரவாயில்லன்னு நெனைப்பீங்க. பணம் வந்துடும். ஆனா அந்த பணத்தினால பிரச்சனை பின்னாடி வருமே, அது உங்களுக்கு தெரியாதுல்ல. பொருளாதாரம் வந்துட்டா வாழ்க்கையில சந்தோஷம் வந்துரும்னு யார் சொன்னா? இப்ப பொருளாதாரம் வச்சிருக்கிறவன்லாம் வீட்ல எவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு நீங்க போய் பாருங்க பணக்கார வீட்ல. அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை, சொத்து தகராறு, கொலை, கொள்ளை இப்படிதான் போயிட்டு இருக்கும். அப்ப வந்து பணம் வந்தா நிம்மதி வந்துருமான்னா எப்படி வரும்? வராதுங்கிறேன் நானு. ஆகவே நீங்க இப்படி கேட்கக் கூடாது. அதனால உங்களுக்கு ஒரு க்ளூ குடுக்குறேன். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு அமைதியும், ஆனந்தமும் வேணும். இவ்வளவுதான். இத மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா, உங்கள எப்பயுமே அமைதியா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடும். அப்ப உங்கள சுத்தி கெட்டவங்க வரமாட்டாங்க. உங்கள சுத்தி தொந்தரவுகள் வராது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கெடாது. உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வராது. டென்ஷன் இருக்காது லைஃப்ல. நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருந்தா உங்களுக்கு எப்படி அமைதி கிடைக்கும்? அமைதி கிடைக்குமா? பல மில்லியன் டாலர்ல நீங்க புழங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க. நீங்க அமைதியா இருக்க முடியுமா? அந்த கம்பெனில எவ்வளோ டர்ன் ஓவர் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனில எவ்வளோ டர்ன் ஓவர் ஆயிட்டு இருக்கு. அந்த எம்டி என்ன பண்ணிட்டு இருக்கான். இந்த மேனேஜிங் டைரக்டர் என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு நீங்க சுத்தி சுத்தி அலைஞ்சுகிட்டு இருக்கணுமே தவிர உங்களுக்கு எப்போ அமைதி உண்டாகும்? அமைதியே உண்டாகாது. அதே மாரி ஆனந்தம்னா என்ன? நீங்க எப்பயுமே உங்களால சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா?
அதுக்கு என்ன வழி? பணம் வந்துட்டா சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது. அப்ப நீங்க ஆனந்தத்த விரும்புனீங்கன்னா, உங்களுக்கு மன வருத்தம் வருகின்ற சூழ்நிலைய உண்டு பண்ணாது இயற்கை. அப்ப உங்களுக்கு இங்க பொருளாதார ரீதியா ஒரு பிரச்சனை வருதுன்னா, உடனே அதுக்கு பொருளாதாரத்த குடுத்துடும். உடனே அது உங்கள அந்த ஹேப்பினஸ் உங்ககிட்ட இருந்து குறையாம பார்த்துக்கும். அப்புறம் உங்களுக்கு உடல் ரீதியா ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, உடனே உடல சரி பண்ணி குடுத்துரும். ஏன்னா உங்களுக்கு ஹேப்பினஸ் குறையக்கூடாது. உங்களுடைய கோல் என்ன? ஹேப்பினஸ் அண்ட் பீஸ்ஃபுல்னஸ் தானே. அப்ப இத தான் அது நீங்க ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ப்ரே பண்ணணுமே தவிர, நீங்க மாத்தி ப்ரே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கும். ஆனா, அதனால பாதிப்ப நீங்க தான் அடையப் போறீங்க. அப்ப இது மாரி தான் லா ஆஃப் அட்ராக்ஷன்க்குள்ள இந்த பிரபஞ்சம் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இந்த வித்தைய கத்துக்கிட்டு இப்படி முறையா செய்யுங்கன்னு சொல்லித் தரேன். அப்ப இங்க என்னன்னா, பிராணன் திருப்தி அடைந்தா, கண் திருப்தி அடையுதுன்னு சொல்லுது இந்த இடத்துல. இந்த உபனிஷத்து என்ன சொல்லுது? பிராணனுக்காக நீங்க குடுக்குற சாப்பாடுனால உங்க உடல் உள்ளுறுப்புல கண் வந்து நல்லா பிரைட் ஆயிடுது. அப்ப கண் திருப்தி அடைந்தா, அந்த கண்ணுக்குடைய பிரதான தேவதை யாரு? சூரியன் தானே. வானமண்டலத்துல சூரியன் தான் கண்ணுக்கு உண்டான பிரதான தேவதை. அப்ப அங்க சூரியனே திருப்தி அடையறான். நீங்க ஒரு உருண்ட சாப்பாடு நீங்க உள்ள தள்ளும்போது பிராணாய ஸ்வாஹான்னா முடிஞ்சுது. சூரியனுக்கே நீங்க சாப்பாடு குடுத்துட்டீங்க. அந்த சூரியன் உங்களுக்குள்ள தான் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? வலது கண்ணா இருக்கிறான். உங்க உடம்புல வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். ஏன்னா நீங்களே ஈஸ்வரன். இதுதான் விஷயம். இத வந்து சாஸ்திரம் இப்படி பேசிட்டு இருக்கு. அத புரிஞ்சுக்குங்க. இப்ப மீண்டும் சொல்றேன். சொர்க்கம் திருப்தி அடைந்தால், சொர்க்கம் மற்றும் சூரியனின் கீழுள்ள அனைத்தும் திருப்தி அடைகின்றன. இவ்வாறு பிரபஞ்சமே திருப்தி அடைவதால், அவன் மக்கட் செல்வம், கால்நடை செல்வம், ஏராளமான உணவு, உடல் வலிமை மற்றும் புனித பேரொளி ஆகியவற்றை பெற்று திருப்தி அடைகிறான். அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்க சொல்லிக் கொடுக்குது. அப்ப இத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இப்ப நான் வைஸ்வானர வித்தையெல்லாம் நான் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு, என்னோட தொடர்புல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. மல்டி மில்லியனர், பில்லியனர்லாம் என்னோட டச்ல இருப்பாங்க. ஆனா நான் ஏன் மல்டி பில்லியனர், பில்லியனர் ஆளேன்னு நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா நான் அத விரும்பல. எனக்கு என்ன தேவை தெரியுமா? அமைதியும், ஆனந்தம் மட்டும் தான். ஆனா பணத்துல எனக்கு அமைதியும், ஆனந்தமும் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆகவே என்னுடைய வாழ்க்கைய அமைதியாவும், ஆனந்தமாவும் வச்சுக்கிட்டு இருக்கு. அது பணத்தினால இல்ல. என்னுடைய உள்ளத்தினால. அப்ப என்னுடைய நிலைப்பாட மிகப்பெரிய பணக்காரன் கூட என்கிட்ட பேசுறான். பேசும்போது என்ன சொல்றான்? "உங்களால எப்படி இப்படி இருக்க முடியுது? நான் இவ்வளவு பணம் வச்சிருக்கேன். என்னால இருக்க முடியலன்னா" விஷயம் இவ்வளவுதான். நீ பணத்த நோக்கி போற. நான் வந்து அமைதிய நோக்கி போறேன். நீ வந்து பணத்துல ஆனந்தம் கிடைக்கும்னு நெனைக்கிற. எனக்கு ஆனந்தமே என்னுடைய வாழ்க்கைன்னு நான் நெனைக்கிறேன். அப்படின்னு நான் வித்தியாசம் சொல்லும்போது, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, உண்மதான். இப்ப நீங்க இருக்கிற அந்த ஆனந்தம் நான் இருக்க முடியல. இவ்வளவு கோடி பணம் வச்சிருந்தாலும் என்னால நிம்மதியா வீட்ல இருக்க முடியல. நீங்க எப்ப பார்த்தாலும் ஜாலியா வீட்ல இருக்கீங்க. நான் உண்மையிலேயே வீட்ல ஜாலியா படுத்துக்கிட்டு இருக்கேன். அப்பப்ப கிளாஸ் எடுக்கும்போது தான் வந்து கிளாஸ் எடுப்பேன். அவர் திருப்பி ஜாலியா படுத்துட்டு இருப்பேன். இந்த மாரி சுகம் கிடைக்குமா? யாருக்காவது யோசனை பண்ணி பெரிய பெரிய பில்லியனர் கூட இப்படி படுக்க முடியாது. பல கோடி பணம் வச்சிருப்பான். நிம்மதியா படுக்க முடியுமா? ஆனந்தமா நான் படுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப என்னன்னா, இங்க விஷயம் என்னன்னா, அமைதியும், ஆனந்தமும் என்னுடைய கோல். அதுதான் எனக்கு தேவை. அது எனக்கு எல்லாம் குடுத்துக்கிட்டே இருக்கு. எப்படி எல்லாம் குடுக்குமோ குடுக்கும். அது பணத்தினால இல்ல. என்ன பார்க்கிறவன் நான் கார்ல போலங்கிறதுனால, இவன் பரிதாபமா இருக்கான்னு அவன் நெனைக்கலாம். ஏன்னா அவனுடைய மைண்ட் செட் என்ன? கார்ல போனா பெரிய ஆளு, நடந்து போனா சாதாரண ஆளுன்ட்டு. ஆனா நான் நடந்து போகும்போது எனக்கு இருக்கிற நிம்மதி கார்ல போனவங்ககிட்ட இருக்குதான்னு நீங்க கேட்டு பாருங்க. இருக்காதுன்னு சொல்றேன். அப்ப நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கார்ல போயிட்டா பணக்காரனா பங்களா இருந்துட்டா சந்தோஷம் இருக்குன்னு நெனைச்சீங்கன்னா, அது உங்களுடைய அஞ்ஞானம் தானே! உங்களுடைய அறியாமை தானேன்னு நான் சொல்றேன். அப்ப இந்த அறியாமைய நம்ம இந்த இடத்துல விழிச்சுக்கணும். அப்ப இங்க நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு இருந்து சாப்பிடும்போது, முதல் கவளத்த எடுத்து உள்ள வைக்கும்போது, பிராணாய ஸ்வாஹான்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. அவ்வளவுதான். பிரபஞ்சத்துல இருக்கிற சூரியனுக்கே சாப்பாடு குடுத்துட்டீங்க. அடுத்தது வைஸ்வானர பகவானை தியானிப்பவன் உண்ணும்போது 2ஆம் கவளத்தை வியானாய ஸ்வாஹா என்ற மந்திரத்துடன் வாயிலிட வேண்டும். இதனால் வியானன் திருப்தி அடைகிறான். வியானன் திருப்தி அடைந்தால் காது திருப்தி அடைகிறது. காது திருப்தி அடைந்தால் சந்திரன் திருப்தி அடைகிறான். சந்திரன் திருப்தி அடைந்தால் திசைகள் திருப்தி அடைகின்றன. திசைகள் திருப்தி அடைந்தால் திசைகள் மற்றும் சந்திரனின் கீழ் உள்ள அனைத்தும் திருப்தி அடைகின்றன. இவ்வாறு பிரபஞ்சமே திருப்தி அடைவதால் அவன் மக்கட் செல்வம், கால்நடை செல்வம், ஏராளமான உணவு, உடல் வலிமை மற்றும் புனித பேரொளி ஆகியவற்றை பெற்று திருப்தியுடன் வாழ்கின்றான். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது வைஸ்வானர பகவானை தியானிப்பவன் உண்ணும்போது 3வது கவளத்தை அபானாய ஸ்வாகா என்ற மந்திரத்துடன் வாயிலிட வேண்டும். இதனால் அபானன் திருப்தி அடைகிறது. அபானன் திருப்தி அடைந்தால் வாக்கு திருப்தி அடைகிறது. வாக்கு திருப்தி அடைந்தால் அக்னி திருப்தி அடைகிறது. அக்னி திருப்தி அடைந்தால் பூமி மற்றும் அக்னியின் கீழுள்ள அனைத்தும் திருப்தி அடைகின்றன. இவ்வாறு பிரபஞ்சமே திருப்தி அடைவதால் அவன் மக்கட் செல்வம், கால்நடை செல்வம், ஏராளமான உணவு, உடல் வலிமை மற்றும் புனித பேரொளி ஆகியவற்றை பெற்று திருப்தியுடன் வாழ்கின்றான். அடுத்த மந்திரம். வைஸ்வானர பகவானை தியானிப்பவன் உண்ணும்போது 4ஆம் கவளத்தை சமானாய ஸ்வாகா என்ற மந்திரத்துடன் வாயில் இட வேண்டும்.
இதனால் சமானம் திருப்தி அடைகிறது. சமானம் திருப்தி அடைந்தால் மனம் திருப்தி அடைகிறது. மனம் திருப்தி அடைந்தால் மலை திருப்தி அடைகிறது. மலை திருப்தி அடைந்தால் மின்னல் திருப்தி அடைகிறது. மின்னல் திருப்தி அடைந்தால் மின்னல் மற்றும் மலையின் கீழுள்ள அனைத்தும் திருப்தி அடைகின்றன. இவ்வாறு பிரபஞ்சமே திருப்தி அடைவதால் அவன் மக்கட் செல்வம், கால்நடை செல்வம், ஏராளமான உணவு, உடல் வலிமை மற்றும் புனித பேரொளி ஆகியவற்றை பெற்று திருப்தி அடைகின்றான். அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இதுதான் விஷயங்க. இங்க வந்து நம்ம என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்றோம், எதற்காக வாழ்றோம், நாம் யார், இறைவன் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே இறை அம்சம். எல்லாமே இறைவன் தான். நானும் இறைவனுக்கு வேறாக இல்ல. ஆனா இறைவனில் நான் ஒரு அங்கம். ஆனால் இதை உணர்வதற்கு தான் எனக்கு பகுத்தறிவு கிடைச்சிருக்கு. படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே பகுத்தறிவு பரிமாணத்தில் வந்த மனிதன் ஒருவன் மட்டும் தான் தன்னை யார், இறைவன் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து தெரிந்து கொள்ள முடியுமே தவிர, மீதி எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த சான்ஸ் கிடையவே கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அரிதான சான்ஸ் எனக்கு கிடைச்சுமே பயன்படுத்த தெரியாம வாழ்வது யாருடைய குற்றம்? நம்முடைய குற்றம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அடுத்த மந்திரத்துல என்ன சொல்லுதுன்னா, வைஸ்வானர பகவானை தியானிப்பவன் உண்ணும்போது 5வது கவளத்தை உதானாய ஸ்வாகா என்ற மந்திரத்துடன் வாயில் இட வேண்டும். இதனால் உதானன் திருப்தி அடைகிறது. உதானன் திருப்தி அடைந்தால் தோல் திருப்தி அடைகிறது. தோல் திருப்தி அடைந்தால் வாயு திருப்தி அடைகிறது. வாயு திருப்தி அடைந்தால் ஆகாசம் திருப்தி அடைகிறது. ஆகாசம் திருப்தி அடைந்தால் ஆகாசம் மற்றும் வாயுவின் கீழுள்ள அனைத்தும் திருப்தி அடைகின்றன. இவ்வாறு பிரபஞ்சமே திருப்தி அடைவதால் அவன் மக்கள் செல்வம், கால்நடை செல்வம், ஏராளமான உணவு, உடல் வலிமை மற்றும் புனித பேரொளி ஆகியவற்றுடன் பெற்று திருப்தியுடன் வாழ்கின்றான் என்று இந்த 23வது பகுதி இங்க நிறைவடைகிறது. இதுதான் பிராணாக்னி ஹோத்திரம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. பிராண அக்னி ஹோத்திரம். இப்ப நம்ம வீட்டுல வந்து அக்னி ஹோத்திரம் பண்ணுவாங்க. இப்ப இந்த அக்னி ஹோத்திரம் பண்றவங்க எல்லாம் யாருன்னா பெரும்பாலும் பிராமின்ஸ் தான் பண்ணுவாங்க. மற்ற காஸ்ட் ஆளுங்களுக்கு தெரியாது. ஆனா பிராமணர்கள் பூரா வீட்டுல உட்கார்ந்து அக்னி ஹோத்திரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த அக்னி ஹோத்திரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன பாத்திரத்துல சமைத்து கொண்டு வந்து போடுவாங்க. நெய்ய ஊத்துவாங்க. அதுல தீ பத்த வச்சு காயத்ரி மந்திரத்த சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் பூஜை முடிச்சுட்டு, அக்னிஹோத்திரம் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இது வந்து புறத்துல செய்யக்கூடிய அக்னிஹோத்திரம். இதனால வந்து அந்த அக்னி மட்டும் அவன் குடுக்குற அந்த ஆகுதிய எடுத்துக்கும். அந்த ஆகுதி என்ன நெய் குடுத்தா நெய் எடுத்துக்கும். அதுல அந்த நெய்யிலேயே வந்து லட்டு உருண்டைய போட்டீங்கன்னா லட்டு எடுத்துக்கும். நீங்க என்ன குடுக்குறீங்களோ அந்த அக்னி பகவான் அத சாப்பிட்டாரு. ஆனா அது புறவேள்வி. நல்லா புரிஞ்சுக்கணும். புறவேள்வியினால நீங்க எல்லா தேவதைகளையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனா அகவேள்வி இருக்கு பாருங்க. அகவேள்விங்கிறது இப்ப நான் சொல்லிக் குடுத்தது. இதுதான் உண்மையான பிராண அக்னி ஹோத்ரா. இந்த பிராண அக்னி ஹோத்ரா நீங்க பண்ணா மட்டும் தான், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே திருப்திப்படுத்த முடியும். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் உங்களால உணவளிக்க முடியுமான்னா, உங்களுக்கு உணவளிக்கிறதுனால எல்லா ஜீவராசிக்கும் உணவளிக்க முடியும். ஏன்னா நீங்க உணவாகவே இருக்கிறீங்க. ஏன்னா நீங்களே எல்லாமே இருக்கிறீங்க. அப்ப இத நீங்க புரியறதுக்கு தான் இந்த வித்தை வந்து இங்க வைஸ்வானர வித்தை என்று இங்க சாஸ்திரம் சொல்லி, அதுல பிராணாக்னி ஹோத்திரம் என்ற ஒரு விஷயத்தை இங்க சொல்லிக் குடுக்குது. அப்ப இதனுடைய தொடர்ச்சி என்ன சொல்லுதுன்னா, அக்னியை விலக்கிவிட்டு சாம்பலில் ஆகுதி அளிப்பவனின் யாகம் பயனற்று போவது போல. எப்படி புரிஞ்சுக்கினீங்க? இப்ப வந்து ஒரு அக்னி ஹோத்திரம் நடத்திக்கிட்டு இருக்கான். அங்க திபு திபுன்னு நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கு. அப்புறம் கடைசியில நெறைய நெருப்பு பிடிச்சுக்கிச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொல்லிக்கட்டைகளெல்லாம் எடுத்து தூக்கி வெளிய போட்டுட்டு, ஒரு மாரி அந்த அக்னிய குறைச்சு வச்சுருவான். அப்புறம் சாம்பல் ஆயிடும். சாம்பல்ல கொண்டு போய் நெய்ய ஊத்துனாலோ, சாம்பல்ல கொண்டு போய் நீங்க லட்டு உருண்டைய போட்டாலும் சாம்பல் சாப்பிடுமா? அக்னி நல்லா திபு திபுன்னு எரிஞ்சா தான் நீங்க அதுல போடுற ஆகுதிகள வந்து அக்னி எடுத்துக்கும். ஆனா அக்னி எல்லாம் அமிஞ்சு போன பிறகு வெறும் சாம்பல்ல கொண்டு போய் நீங்க என்ன போட்டாலும் வேஸ்ட் தானே. அது சாம்பல் சாப்பிட போறதில்ல. அப்ப சாப்பிடுறதுக்கு உண்டான ஒரு பொருள் எது? அக்னி தானே. அது மாரி இங்க உண்மையிலேயே வைஸ்வானர வித்தையை அறியாமல் அக்னிஹோத்திரம் செய்பவனுடைய முயற்சி வீணாகின்றதுங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இங்க சொல்லுது. இது நெறைய பிராமின்ஸுக்கு தெரியாது. ஏன்னா பிராமணர்கள்லாம் வந்து வெறும் கர்ம காண்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க. இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பிராமணனா பொறந்தா மட்டும் அவன் பிராமணன் ஆக முடியாது. அதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன். ஏன்னா நான் என்ன பிராமணனுக்கு விரோதின்னு நெனைக்காதீங்க. விஷயத்த சொல்றேன். அதாவது பிராமணன்னா என்னங்கிறது தெரிஞ்சு வாழுங்கன்னு சொல்றேன். அப்ப பிராமணன்னா பிரம்மத்தை உணர்கின்ற வித்தை தெரியணும். வெறும் அக்னிஹோத்திரம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் கர்ம காண்டத்த மட்டும் முடிச்சுட்டேன். நான் வேள்வி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி வேள்வி பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால, அந்த புற வேள்வியினால் பயன் கிடையாது. அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அக வேள்வி பண்ணணும். அப்ப இந்த இடத்துல இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது? அக்னியை விலக்கிவிட்டு சாம்பலில் ஆகுதி அளிப்பது எப்படி ஒரு பயனற்ற காரியமோ, அதுபோல வைஸ்வானர வித்தையை தெரியாமல் ஒருவன் அக்னிஹோத்திரம் வீட்ல செஞ்சுட்டு இருந்தான்னா, அப்படி செய்பவனுடைய முயற்சி வீணானது என்று இங்கே சாஸ்திரம் வேதம் சொல்லுகிறது. இத நான் சொல்லல. வேதம் சொல்லுது.
அப்ப யாக அக்னியில் மந்திரபூர்வமாக அளிக்கப்படுகின்ற ஆகுதி பொருட்கள் உரிய தேவர்களை அடைகின்றன. ஆனால் அந்த ஆகுதிகளை நெருப்பு ஜுவாலைகளுடன் ஓங்கி எரியும் போது அதன் குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே அளிக்க வேண்டும். ஜுவாலைகள் அடங்கிய பிறகு சமர்ப்பிக்கப்படுகின்ற ஆகுதி தேவர்களை அடைவதில்லை. அது பலன் தருவதில்லை. அதுபோல வைஸ்வானர வித்தை பற்றி அறியாதவன் செய்கின்ற அக்னி ஹோத்திரமும் பயனற்று போகிறது என்பதாக இந்த இடத்துல வைஸ்வானர வித்தை நிறைவுக்கு வருது. அப்ப வைஸ்வானர வித்தையை அறிந்து அக்னிஹோத்திரம் செய்பவன் எல்லா உலகங்களுக்கும், எல்லா உயிர்களுக்கும், உயிர்களின் எல்லா அங்கங்களுக்கும் உணவளித்தவன் ஆகின்றான். வைஸ்வானர வித்தையை அறிந்து அக்னிஹோத்திரம் செய்பவன் எல்லா உயிர்களுக்கும், அவற்றின் எல்லா அங்கங்களுக்கும் உணவளித்தவன் என்பதனால பிராணாக்னிஹோத்திரத்தின் ஒரு அடிப்படை கண்ணோட்டத்தை இங்கு நாம் பார்க்கப்படுகிறது என்று இந்த இடத்துல உபனிஷத் சுட்டிக்காட்டுது. அப்ப பிரபஞ்சத்தையே விராட் புருஷனாக தியானிப்பவன் எல்லா உயிர்களும் உணவு பெற வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மையை வளர்த்துக் கொள்கிறான். இந்த உலகில் தான் மட்டுமல்ல, தன்னை போல் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன, அவைகளும் உணவு பெற வேண்டும் என்ற நற்சிந்தனை அவனது உள்ளத்தில் குடிகொள்கிறது. அது அவனது மனத்தை மேன்மேலும் பக்குவப்படுத்துகிறது. அப்ப இந்த இடத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நீங்க உலகத்துல இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் உணவு அளிக்கணும்னா, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை சரியா சாப்பிட்டீங்கன்னா, உங்களால உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்க முடியும். ஆனா எத்தனை பேர் அப்படி சரியா சாப்பிடுறீங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 100க்கு 99 பேர் நீங்க சரியா சாப்பிட மாட்டீங்க. எப்படி சாப்பிடுவீங்கன்னா, டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவீங்க, மொபைல் ஃபோன் நோண்டிக்கிட்டே சாப்பிடுவீங்க, இல்லன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவீங்க, இல்லன்னா பக்கத்துல அரட்டை அடிச்சுக்கிட்டே சாப்பிடுவீங்க. இப்படித்தானே நீங்க எல்லாம் செய்றீங்க. இப்படி செய்யற நீங்க ஒரு நாளும் உங்களுக்கே ஒழுங்கா உணவு அளிச்சுக்கலங்கிறது தான் காரணம். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உடலுக்கே நீங்க ஒழுங்கா உணவு அளிக்காத போது, நீங்க மற்ற உயிர்களுக்கு எப்படி உணவு கொடுக்க போறீங்க? முடியாதுல்ல. அப்ப உங்க உடலே ஏன் நோய்வாய்ப்படுது? அந்த உண்ணக்கூடிய உணவுக்கு நீங்க அது ஒரு முக்கியத்துவம் குடுக்கல. அந்த அன்னமே பிரம்மம்ங்கிறது உங்களுக்கு தெரியல. அந்த உணவே இறைவன்ங்கிறது உங்களுக்கு புரியல. அப்ப அதனால இங்க 99 மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, 100க்கு 99 நான் சொல்றது. அப்ப அதிகபட்சமா நீங்க பில்லியன்ல, மில்லியன்ல கணக்கு எடுத்துங்க. எல்லா மனிதர்களும் எப்படி சாப்பிடுவான்னா, ஒரு பார்ட்டின்னு வச்சுக்குவான். 10 பேர் உட்காந்துக்குவானுங்க. அரட்டை அவ்வளோ அரட்டை. உலகமாக அரட்டை அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்புறம் அதே மாதிரி வீட்ல சாப்பிட்டான்னா, டிவிய போட்டுக்குவான். டிவிய பார்த்துக்கிட்டே சாப்பாடு என்ன டேஸ்ட்ன்னு கூட தெரியாது. அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்புறம் பாட்டு போட்டுக்குவான். பாட்டு கேட்டுட்டே சாப்பிடுவான். அப்புறம் என்ன பண்ணுவான், கம்ப்யூட்டர் வந்துருச்சு, மொபைல் ஃபோன் வந்துருச்சா, எதையாவது ஒண்ணு நோண்டிக்கிட்டு சாப்பிடுற மனிதர்கள் தான் இன்றைக்கு அதிகம். அதனால தான் இன்னைக்கு நெறைய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அதிகம். அன்னைக்கெல்லாம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஏது? நீங்க ஒரு 100 வருஷம் அப்படியே பின்னோக்கி போங்க. இந்த 100 ஆண்டுகள் முன்னாடி போனீங்கன்னா, இந்த மாரி ஹாஸ்பிட்டல்ஸே கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த சுகப்பிரசவம் பண்றதுக்காக இவங்க மட்டும் இருப்பாங்க. அரசு மருத்துவமனையினுடைய அந்த தாதிகள் 2 பேர் உட்கார்ந்திருப்பாங்க. அவ்வளவுதான் மருத்துவமனை. அங்க போனா குழந்தை பெக்கறதுக்கு மட்டும் தான் பெண்கள் மருத்துவமனைக்கு போவாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்லாம் எதுக்குன்னா, குழந்தை பெக்கறதுக்கு மட்டும் தான். போனாங்கன்னா குழந்தைய பெத்துக்கிட்டு அதுவும் சுகப்பிரசவம். போனாங்கன்னா 10 நிமிஷத்துல குழந்தை பெத்துக்கிட்டு, அடுத்த மாட்டு வண்டியில வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா இன்றைக்கு அப்படியா? இன்றைக்கு குழந்தையும் பொறக்க மாட்டேங்குது. ஹாஸ்பிட்டலும் அதிகமாயிடுச்சு. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுடைய நோக்கம் என்ன ஆயிடுச்சு? குழந்தையெல்லாம் இப்போ இந்த மாரி கொண்டு வந்துட்டாங்க. அதாவது டெஸ்ட் டியூப் பேபியா மாறிடுச்சு. இப்பல்லாம் புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்து குழந்தை பெக்க முடியாத அளவுக்கு கலாச்சார சீர்கேடு போயிடுச்சு. என்ன காரணம்? உணவு முறை பழக்கம், வாழ்க்கை முறை பழக்கம் எல்லாமே மாறி போச்சு இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட மனிதன் எப்படி ஆரோக்கியமா வாழ முடியும்? ஒருத்தனும் ஆரோக்கியமா வாழ முடியாது. அப்ப யாரு சம்பாதிச்சுட்டு இருப்பா? நம்மள வச்சு மருத்துவமனைகள் சம்பாதிச்சுட்டு இருப்போம். கோடி கோடியா மருத்துவமனை கட்டிட்டு இருப்பான். நாம ரூ. 100க்கு ஓடிக்கிட்டு இருப்போம் வேலைக்கு. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் போயிட்டு இருக்கு. காரணம் என்ன? பாடம் புரியல, வேதம் புரியல. இவ்வளவுதான் விஷயம். அப்ப இன்றைக்கு நான் நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.